La 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 la. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா அற்புதமா பாடுறீங்க. ஓகே, இப்ப நீங்க பாடுங்க. கேக்குற மாதிரி இருக்கணும். முதுகு நேரா வைங்க. கையில வச்சிருக்கிறத தூர தூக்கி போடு. சீக்கிரம் போடு. இப்ப பாட்டு பாடுறத பத்தி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரெடியா இருங்க, பாடுங்க. நிறுத்துங்க, காது அவிஞ்சு போகுது. ரன்ன கொடூரமா பாடுறீங்க. இப்ப நான் பாடுற மாதிரி பாடுங்க. அது என்ன சத்தம்? சரி, இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ 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 லோ. யாரா அது பாட்டு பாடும்போது கொரட்டை விடுறது? வெளியில வாங்கடா, வெளுத்து வாங்குறேன். உன்னைய நம்பி கொண்டு வந்த மாதிரி என்னைய சொல்லணும். தப்பா சொல்லிட்டேன் தம்பி. திரும்பவுமா என்ன சோதிக்காத. கடைசியா ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்க பாத்தியோ, அந்த விக்கு பாய் தான் வந்திருக்கோம். அப்படி போடு. இந்த மஞ்ச தொப்பி போட்டவன் தான் கல்பிரிட்டான். அப்ப அவன் கதையை நான் பாத்துக்கிறேன். ஹம்மிங் பேர்டு. சோ அப்படி போ, அப்படி போ. எல்லாம் இங்க பாரு, உன்னை வேக வச்சு பொரிச்சு தின்றுவேன். என்னையா உன்னை பெரிய வீரன்ல நினைச்சா சின்ன பறவையை பார்த்தா இப்படி பயப்படுற? இப்ப நிறுத்த போறியா இல்லையா? அடடா, என்னடா இப்ப இங்க நடந்துச்சு? அது எங்க போச்சு? என் தொப்பியவே கொண்டு போயிட்டியா? அவனு செமையா செஞ்சிட்டீங்க. என்ன தைரியம் இருந்தா நான் பாடும்போது கத்துவான். மொட்டை. நீங்க எவ்வளவு சூப்பரா பண்ணீங்க தெரியுங்களா? நானும் உங்களை மாதிரி பறந்து பறந்து அடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க தான் ரொம்ப சூப்பரான பறவை. சரி, நம்ம விட்டதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? சரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓவரா துள்ளியே. எங்க இப்ப முடிஞ்சா துள்ளு பாப்போம். என்னைய பிடிச்சிட்டியா? நான் உன்னை இப்ப என்ன பண்ற பாரு. அந்த பறவை ஏதோ பிரச்சனையில இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு? காப்பாத்துங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த பறவையை கீழே வச்சிருக்கீங்களா உன் மாட்டைய பேத்துருவேன். ஓடாத நில்லு, இல்ல சிக்கனா சதைச்சிருவேன். அதை என்கிட்ட கொடு. மதிய ஃபிஷிங் கேம் இருக்கு, ஒழுங்கா வாடா இங்க. உன்னை பிடிக்காம விட மாட்டோம். வாடா தம்பி, சீக்கிரம் போய் பிடிப்போம். அப்படிதானே தம்பிங்களா? அப்படியே போய்கிட்டே இருங்க. திரும்ப இந்த பக்கம் மட்டும் வந்துடாதீங்க. உனக்கு கூட நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னடா கண்ணு பாக்குற? ஸ்டைலா ஹேர் கட் பண்ணி விட்டுமா மாமா? எவன்டா அது பின்னாடி வந்து? நான் ஒரு கரடி, அவங்களை ஒழுங்கா விட்டுடு. அவ்வளவுதானே, எடுத்துக்கடா தம்பி. நீங்க பயப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன். ஆனா நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். டேய் பொருடா கண்ணா.
இங்க போடுறா பிரேயர், இந்த செயின்ஸ் ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. இதுக்கு பதிலா வேற ஏதாவது தான் நீ பயன்படுத்தணும். ஓ அப்படியா? ஆமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீங்க கவலைப்படாம இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களை நான் காப்பாத்திட்டேன். இல்ல, உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டா. திரும்பவும் என் கண்ணில் வந்து சிக்கிடாதீங்க. சிக்கினீங்க உங்களை செதைச்சு என் கோட்டா போட்டுக்குவேன். இத பாருங்க, நீங்க இதை விட நல்லாவே பாடலாம். பிரம்பல், நீ இருக்கியே, ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிற. என்ன மன்னிச்சிடுங்க. சத்தம் போடாம அமைதியா இரு. என் இனிமையான குரலை விட சத்தம் அதிகமா இருக்கு. இப்ப சாப்பாட பத்தி நினைக்காதீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. திரும்ப ட்ரை பண்ணுங்க. சாப்பாடு இப்ப கிடையாது, முதல்ல நீ கவனம் செலுத்தணும். ஓகே, ஆரம்பிங்க. இந்த மாதிரி தான் பாடணும். இப்ப மரம் வெட்டுறவன் மண்டைய உடைக்காம விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா நான் பாடும்போது அவன் மரத்தை வெட்டுவான். அப்பா, இந்த மரத்தோட கட்ட நாட்டு கட்ட மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கியா? சரி, வெட்டி செதுக்கிடுவோம். அடே சொட்ட தலையா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க காட்டுக்குள்ளேயே வந்திருப்ப. பேசாம இரு தம்பி, உன்னை பார்த்தா அவன் உஷாராயிடுவான். நாம தந்திரமான ஒரு திட்டத்தை போட்டுதான் போகணும். அப்பதான் நாம அவனை சுலபமா பிடிக்க முடியும். நாம அங்க போய் அப்புறம் அந்த மேடம் எங்க? நான் இதை பொறுத்துக்கவே மாட்டேன். இப்ப நான் உன்னை என்ன பண்ற பாரு. பெரியவனே, எதுக்காக என்ன தடுத்த? என்ன விட்டுருந்தா ஒரு வழி பண்ணிருப்பேன். போன தடவை என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? அந்த வெக்கு மட்டைய உங்களை கூட்டுல போட்டு அடைச்சிட்டான். அதனால இந்த வாட்டி நாங்க பாத்துக்கிறோம், சரியா? என்ன பண்ணுவீங்க? இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமா? பெரியவங்களை பார்த்து கத்துக்கப்பா. திரும்பவும் அந்த கரடியா? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? இது எனக்காகவா? இந்தா. பொதுவா அமைதிக்கு வெள்ளை கொடிதான் காட்டுவாங்க. இது என்னையா புதுசா இருக்கு? இது புது ட்ரெண்ட். சரியா, தேங்க்யூ. இது எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் என்ன போடுறன்னு பாக்குறேன். தலையில இருந்து இன்பத்திலையும் துன்பம் வரும்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? தேனும் இருக்கு, தொல்லையும் இருக்கு. அவ்வளவுதான், இருந்த ஒரு தொல்லையும் ஓடி போச்சு. இப்ப வாங்க நம்ம பாட்டு பாட ஆரம்பிக்கலாம்.